சுட 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 மூலிகை டீ. இது நார்மல் டீயோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்காங்க. இந்த அதிமதுரம் தூள் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கே 2 கிராம் தான் போடணும். இந்த ஸ்மெல்லு டேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் ஒரு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்படிங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ குடிக்க போறோம். அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி கலந்த மூலிகை கலந்த அதிமதுரம் டீ. இன்னைக்கு அதான் இன்னைக்கு நம்ம சூப்பரா வந்து குடிக்க போறோம். நம்ம டீ குடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம மூலிகை கலந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியா குடிச்சிட்டோம்னா அந்த டீயோடைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான பலனும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மூலிகை ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம வளன்னு கொலன்னு பேசாம டக்குன்னு போய் டீயை குடிச்சிட்டு மற்ற அதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே வந்து பாத்துக்கலாம். வந்து அதிமதுரம் மூலிகை பொடி இது பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா 50 கிராம் வந்து 45 ரூபா அப்படின்னா பாத்தீங்கன்னா 1 kg பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபா பக்கத்துல வருது. ஓகே, அதே மாதிரி இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம அப்படியே வந்து டீ போட டீ குடிக்கும் போது அதெல்லாம் சொல்லிடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இந்த நாட்டு மருந்து இந்த அதாவது அதிமதுரம் பொடி பார்த்தீங்கன்னா இந்த அதிமரம் அப்படிங்கிற ஒரு மரத்தோடைய கட்டையை பார்த்தீங்கன்னா அரைச்சு வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பொருள். இதுல வந்து நம்ம டீ போட போறோம். அதே மாதிரி டீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகை, கிட்டத்தட்ட 100கணக்கான வகையில பார்த்தீங்கன்னா டீஸ் இருக்கு. இப்ப பிளாக் டீல ஆரம்பிச்சு இஞ்சி டீ, மசாலா டீ, அதே மாதிரி இந்த மூலிகையில பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரம், அதுக்கப்புறம் நம்ம தெரியாம கடுக்காய வச்சு இந்த மாதிரி இது, அப்புறம் இந்த ஆவரந்தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் டீ, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வகையான டீஸ் இருக்கு. அதெல்லாமே ஒன் பை ஒன்னா வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம போய் சூப்பரா வந்து டீ போட்டுடலாம். நம்ம பிரதர் இருக்காரு, ஹாய் கேம்ப்ரோ. அதே மாதிரி நம்ம தம்பி இருக்காரு. நம்ம இவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஒரு மூலிகை டீயை போட்டு கொடுத்து டெஸ்டிங் பண்ண போறோம். அதே மாதிரி இதுல முக்கியமான ஒன்று போட்டிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையிலயும் சாயங்காலம் மட்டும்தான் வந்து இதை குடிக்கணும். ஓகேங்களா? நம்ம நடுப்பட்ட நேரம் அந்த டைம் எல்லாம் குடிக்கணும். இப்போ நம்ம ஈவினிங் அதெல்லாம் குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி நம்ம ஒரு டம்ளர் வந்து இந்த பொடியில நம்ம டீ போடுறோம்னு வச்சுக்கோங்க, 2 கிராம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன்லயே பாத்தீங்கன்னா காவாசி கொஞ்சோண்டுல எடுத்து போடணும். அதான் வந்து இதுல மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்தா தெரியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம டீ போட ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபயர் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அழகா கெட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 1 2 3 மொத்தம் பாத்தீங்கன்னா 3 டம்ளர் வந்து நம்ம டீ போட போறோம். அதனால ஒரு அளவா பாத்தீங்கன்னா ஒரு 3 டம்ளருக்கு அளவா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து கேமராமேன் பக்கத்துல வாங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி வந்து இப்ப நம்ம இஞ்சி ஏலக்காய், நெக்ஸ்ட் நம்ம அதிமதுரம், இந்த 3 தான் நம்ம போட்டு சூப்பரா செய்ய போறோம். ஒரு ஆட்ல கூட வரும்ல இஞ்சி ஏலக்காய் அதிமதுரம், அந்த மாதிரி வந்து நம்ம சூப்பரா வந்து இந்த 3மே போட்டு செய்ய போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அதிமதுரம் தூள். இந்த அதிமதுரம் தூள் பாத்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கே 2 கிராம் தான் போடணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 டம்ளர் குடிக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 1/4 ஸ்பூன் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்றதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் வந்து கம்மியா வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்படியே போட்டலாமா? ஓகே, போட்டாச்சு. அதே மாதிரி இந்த அதிமதுரம் அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த அதிமதுரம் அப்படிங்கிற சில இதுல ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். மெயின் திங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுப்புண் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிசனா வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ, இப்ப வெயில் அதிகமா இருக்குல்ல, இந்த ஹெல்த்துக்கு பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ வந்து கம்மியாகிறதுக்கு, சர்க்கரை நோய் பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம அப்படியே வாங்க. இப்ப நல்லா வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலர்லாம் பாத்தீங்கன்னா பெருசா அந்த அளவுக்கு வராது. ஓகே, அப்படியே உள்ள கொதிக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் சளி காய்ச்சல் குழந்தைகள் பாத்தீங்கன்னா லைட்டா தேன் கலந்து கொடுத்தோம்னா சளி காய்ச்சல் அந்த இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகும். ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு. பெஸ்ட் ஒரு மூலிகை அப்படின்னாலே அதுல ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்கும். ஓகே, இப்ப நம்ம அப்படியே வந்து லைட்டா ஸ்மெல்லுக்காக ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் ப்ரௌன் சுகர், நம்ம இன்னைக்கு இதுல ப்ரௌன் சுகர் போட்டு தான் வந்து நம்ம இந்த டீ ரெடி பண்ண போறோம். ஓகே, ஒயிட் சுகர்லையும் போடலாம், பட் ப்ரௌன் சுகர் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக அப்படின்னா. ஓகே, லைட்டா வந்து இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பல்லு இருக்கு நம்மகிட்ட இருக்கு, அதே உள்ள போட்டோம்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஓகே, இஞ்சி பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே தட்டி போட்டு ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே நல்லா வந்து கொதி வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கணும். வேற லெவல்ல நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா மஸ்ட் எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு டீ, ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு டீ. லைட்டா கொதி வந்துருச்சு, நல்லா நம்ம டீ நம்ம நார்மலா இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்ப ஸ்மெல்லுமே பாத்தீங்கன்னா சூப்பரா வருது. இந்த டைம்ல ஒரு 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பதான் வந்து நல்லா இனிப்பா இருக்கும். அளவா நீங்க
சுகர்ஸ் அதாவது சுகர் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுகர் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு வந்து குடிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நம்ம சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அப்படி லைட்டாக வேணா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஆஹா, சூப்பராக அந்த இஞ்சி ஏலக்காய் அதே மாதிரி அந்த அதிமதுரம் அந்த பவுடரோடைய ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸுங்க சொல்லிட்டே போகலாம். எடை குறையிறதுல இருந்து அப்புறம் இந்த ஸ்கின் டிசீஸ் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீனால காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாயங்காலம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் வந்து குடிச்சிட்டு நம்ம ஒரு ஜிம்முக்கோ ஒரு ஒர்க் அவுட்டுக்கோ வாக்கிங்கோ அதெல்லாம் போயிட்டு வந்து குடிச்சோம்னா உண்மையாக பார்த்தீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, நான் குடிச்சு பாட்டு இது டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இங்கே பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு டீ. இங்கே பாருங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அழகாக நம்ம ஊற்றிக்கலாம். சூப்பர், அழகா வந்து 2 கப்புக்கு வந்துருச்சு. இன்னொரு கப்புக்குமே வரும் கொஞ்சம் டீ இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பராக குடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ண சூப்பரான மூலிகை டீ வேற லெவலில் இருக்கு. ஓகே, டெஸ்டிங் பண்ணிடலாமா? அதுக்கு நானும் நம்ம பிரதர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண குடிக்கலாமா ப்ரோ? ஓகே, வா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த இஞ்சி ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட். பட் ஆனால் அந்த அதிமதுரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு அந்த ஒரு டேஸ்ட் அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் கிடைக்குது குடிக்கும் போதே. அதாவது நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோமா, லைட் பார்த்தீங்கன்னா நம்ம சுக்கு காஃபி நம்ம ஏதாவது ஒரு விழா எல்லாமே சுக்கு காஃபி குடிப்போம்ல அதே மாதிரி இருக்கு. ஆனால் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் மாறுது. மற்ற அந்த மனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சுக்கு காஃபி ஃபிளவர்லேயே தான் இருக்கு. ப்ரோ நீங்க குடிங்க எப்படி இருக்கு? குடிச்சு பாட்டு அப்படி நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லுங்க. இது நார்மல் டீயோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பிளாக் டீ அந்த சுகர் காஃபி மாதிரி இருக்கு. ஆனா அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல்லு எல்லாமே வேற லெவல். இந்த ஸ்மெல்லு டேஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் ஒரு செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி அப்படிங்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நம்ம ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மெயினான ஒரு ரீசனே வந்து ஹெல்த் பெனிஃபிட். நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளோட எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அளவுடன் பேச வேணா. ஓகே, கண்டிப்பா பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து அவர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பை பை சொல்லலாமா? பாய் 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 பாய்.